ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் லிவிங் வித் சாரு. நான் தான் உங்க சாரு. நம்ம இன்னைக்கு ஒரு மூட்டை ஃபுல்லாக மளிகை சாமான் வாங்கியிருக்கோங்க. இது எனக்கு 2 மாதம் வரைக்கும் தாராளமாக வருங்க. சின்ன சின்னது ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா நான் இடையில வாங்கிக்குவேன். அப்படி என்னதான் நான் வாங்கியிருக்கேன், நான் என்னோட ஃபேமிலியை எப்படி இந்த மளிகை சாமானை வச்சு மெயின்டைன் பண்ணுவேன், என்னென்ன ஹெல்த்தியான வெர்ஷனில் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. எங்கள் பாப்குட்டி இன்றைக்கி என் கூட ஜாயின் ஆகியிருந்தாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வீடியோ எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன், அவங்க விடவே இல்லை. ஏன்னா என் கூடயே சேர்ந்து எழுந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க வீடியோவில் என்ன இருக்குன்னு முதல்ல வந்து மில்லட்ஸுங்க. நான் சில வருஷமாகவே இந்த மில்லட்ஸை வந்து என்னோடய சாப்பாட்டில் வந்து கண்டினியூஸாக சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது என்னென்னா சாமை, இந்த குதிரைவாளி, பூங்கார் அரிசி, கருப்பு கருணி அரிசி, இந்த மாதிரி சில வகைகள் எல்லாம் எங்கள் சாப்பாட்டில் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, மல்லாட்டை, இதெல்லாம் கண்டிப்பாக என்னோடய மளிகை சாமான் லிஸ்ட்டில் எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, 2 பேக்கெட் கல்லுப்பு, 1 பேக்கெட் சால்ட்டு, இனிப்புக்காக கருப்பட்டி வெல்லம், தேன் வாங்கியிருந்தேன், பாகு வெல்லமும் 1 பேக்கெட் வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து கசகசா. இலை வந்து இருந்துச்சு, அதனால் வந்து இலை மட்டும் நான் வாங்கிக்கல. அப்புறம் வந்து சம்பாரா உப்புமாவும் சேமியா பேக்கெட் ஒன்றும், வேறு சேமியா இல்லை, இது மட்டும் தான் இருந்துச்சு. நான் இதை பிக் பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு பாலில் கலந்து கொடுக்கறதுக்கு அவல் திணை அவலும் ரெட் அவலும் வாங்கியிருந்தேன். இது வந்து சப்ஜா சீடு. நெக்ஸ்ட் இந்த கல்பாசி, நார்மல் பட்டையும், அதுக்கப்புறம் வந்து இந்த பெருங்காயம் எல்லா சமையலுக்குமே பெரும்பாலும் தேவைப்படுன்றதுனால அது 1 பேக்கெட், டீ தூள் 1 பேக்கெட். எங்கள் ஹஸ்பண்ட் டீ லவர், அதனால் அவருக்கு டீ. இது வந்து கிளீனிங் எசென்ஷியல்ஸ், சபீனா, அப்புறம் ஜாமான் விளக்குறதுக்கான அந்த லிக்யூடு, அப்புறம் வந்து இது வந்து கேஸு, அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் துடைக்கிறதுக்கான ஒரு லிக்யூடு. பாப்பா இருக்கிறதுனால எவ்ரிடே வந்து வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். கூட வந்து இந்த டிஷ்யூஸு, சமையலில் நம்ம எண்ணெய் குடிக்காமல் இருக்க இந்த டிஷ்யூஸ் அதிகமாகவே யூஸ் ஆகும். இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் வந்து நம்ம கிச்சனுக்காக சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த கத்தி எங்கள் ஹஸ்பண்ட் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னா எவ்வளோ பேசியிருக்கு பார்த்தீங்களா. இதை வச்சு என்னென்ன காய்கறிகள்லாம் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஐட்டம், நம்ம சாப்பிங் போர்டு. நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வச்சுருக்கிறது ஒரு சப்பாத்தி கட்டை, அதுவும் உடஞ்சி போனது. அதில் தான் நான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சீரியஸாக சூப்பராகவே இருக்குதுங்க. இருந்தாலும் இப்போ நம்ம சேனலுக்காக ஒரு சாப்பிங் போர்டு நல்லதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த போர்டு பிக் பண்ணேன். சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. விலை வந்து 450 கிட்ட என்னமோ வந்துச்சு. பட் நல்லா ஒர்த்தாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கும் நல்லா வெயிட் வேறு, தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருந்தேன். பட் லுக் வைஸுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து கிராக் ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃப்ரீ ஏதோ சம்திங் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தண்ணியிலலாம் ஊறாது, கிராக் விடாது, இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இது கூட சேர்த்து வந்து நான் இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அது என்னென்னா, ஒரு ஃபோர்க்கு, அது எங்கள் ஹஸ்பண்ட் வேணும்னு சொன்னாங்க, பாப்பாவுக்கு வாங்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூனும் 1 டீஸ்பூன். இந்த மளிகை ஜாமானில் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் விட்டு போயிருக்கோம். துவரம் பருப்பு, அப்புறம் வந்து இந்த துணி துவைக்கிறதுக்கான அந்த லிக்யூட்ஸு, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் காஞ்ச மிளகா, வர மிளகா, அதுவும் மிஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து போன மாதமே வந்து வாங்கிட்டோங்க. அதனால இந்த மாதத்தில் கவர் ஆகலை. இந்த மாதம் நான் வாங்கின இந்த மளிகை ஜாமாய்க்கு வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3500. அந்த போர்டு, கத்தி இதெல்லாம் சேர்த்து வாங்கக்குள்ளே எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகிடுச்சு. இந்த 3000 அப்படின்றது ஓகே, நான் ஒரு 2 மாதத்துக்குலேருந்து ஒரு 2.5 மாதம் வரைக்குமே இந்த மளிகை ஜாமானை வச்சு ஓட்டிக்குவேன். அதனால் இந்த காஸ்ட்டை வந்து ஒர்த்து தான். நாங்கள் வந்து ஒரேடியாக எல்லாமே வாங்கிக்காமல் அப்பப்போ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறதுனால இது எங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரியான மளிகை ஜாமான் அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து நிறையா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.